ஒரு தாய் தேற்றுவது என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது என் நேசர். ரெண்டு கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே. ஆண்டவராய் இயேசுவே. உம்முடைய திருப்பெயரால் உம்முடைய திருப்பெயரால் இப்பொழுது நான் வேண்டுகிறேன். இப்பொழுது நான் வேண்டுகிறேன். என்னுடைய இதயத்திலே நான் பல தேவைகளோடும் விண்ணப்பங்களோடும் உமது பிரசன்னத்திலே வந்திருக்கிறேன். தேவ மாதாவின் பரிந்துரையினால் எனக்குள்ளும் என் குடும்பத்திற்குள்ளும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். எல்லா துயரங்களும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போவதாக. இன்று எங்கள் குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கிறது. நல்ல வலது கருத்தை வேறு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே எங்கள் குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. நன்மைத்தனத்தின் பாதைகளை ஆண்டவர் திறக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மாதாவின் பரிந்துரையினால் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும். ஒவ்வொருவருடைய வியாதிகளும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறும்படி ஜெபிக்கிறேன். எங்கே துக்கத்தை கண்டார்களோ, எங்கே வேதனைகளை கண்டார்களோ, அந்த இடத்திலே உமது வல்லமையால் விடுதலையையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைத்தருள்வார். நிச்சயமாக இன்று நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய அற்புத கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் ஆண்டவருடைய அருளை அன்னை மரியாவின் பரிந்துரையினால் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் மெய்யாக இரக்கத்தின் ஆண்டவர் அன்னை மரியாவின் பரிந்துரையினால் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தந்து உங்களை மகிழ்ச்சியின் பாதையில் ஆண்டவர் நடத்தி செல்வார். ஆமென். நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத வசனம் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். வாசியுங்கள். உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது, உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். கை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நீங்கள் விசுவசிக்கணும். ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவசிக்க வேண்டும். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? உயிருள்ளது. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? உயிருள்ள வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அவர் நமக்கு தருகிற அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவன் உள்ளது, உயிருள்ள வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த உயிருள்ள வார்த்தையை ஆண்டவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். எப்படி? உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். பிரைஸ் தி லார்ட். பல நேரங்களில் இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மை அழிக்கலாம் என்று ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வராத சண்டையும் வர வைப்பாங்க, பிரச்சனைகள் வரும். நம்மை தாக்குவதற்காக மனிதர்கள் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் நிறைய இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு விரோதமாக யாரோ ஏவி விட்டுருக்காங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கத்தில். பிரைஸ் தி லார்ட். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் என்னுடைய மகனையும் மகளையும் அவர்கள் தவறாக எனக்கு விரோதமாக திருப்பி விடுகிறார்கள். என் பையன் இவ்வளவு நாள் அன்பா இருந்தான்,
அந்த வீட்டுக்கு போக ஆரம்பித்தான். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே என் பையன் இவ்வளவு நாள் என் மடியிலேயே அம்மா அம்மான்னு கிடந்த பையன் இன்னைக்கு என்னை என்ன செய்கிறான்? எதிர்க்கிறான், என்னை அடிக்கிறான், என்னை திட்டுறான். நீலாம் என்னைக்கு சாவையோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி என்னையே விரோதியாக பார்க்கிறான். சில நேரங்களில் சில கணவன் மனைவி சொல்லுவாங்க, என் மனைவி ரொம்ப அன்பு செஞ்சா, என்னுடைய கணவர் ரொம்ப அன்பு செஞ்சாரு, ஆனால் இன்னைக்கு என் கணவர் எனக்கு விரோதமான ஆயுதமாக மாறிவிட்டார், என்னுடைய மனைவியே எனக்கு விரோதமாக செயல்படுகிறாள் என்று சொல்லி பல துக்கமான வார்த்தைகளை பல பேர் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ ஒருவேளை அப்படி யாராவது உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுவார்கள் என்றால் ஆண்டவர் ஜீவனுள்ள தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். என் மகளே, என் மகனே, நீ பயப்படாத, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்திற்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் என் குடும்பத்திற்கு விரோதமாக, என் வாழ்வுக்கு விரோதமாக மனிதர்கள் உருவாக்குகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போவதாக. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்ப மனிதர்கள் உருவாக்குகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? சொல்லுங்க, எந்த ஆயுதமும், சத்தமா சொல்லுங்க, எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இந்த ஆயுதம் என்பது ஒருவேளை கத்தியோ அருவாவோ இல்லைன்னா ஒருவேளை இந்த உலகத்தில் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்று சொல்லுகிற ஏதோ ஒரு போர்க்கருவியோ நமக்கு விரோதமாக வருதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணுவோம்? தப்பி ஓடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தப்பிச்சு என்ன செய்வோம்? ஓடுவோம். எனக்கு விரோதமாய் வருகிற இந்த ஆயுதங்கள், எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாக வரக்கூடிய இந்த காரியங்களை அதிலிருந்து நான் தப்பிக்க என்ன செய்வேன்? தப்பிச்சு ஓடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் இந்த வசனத்திலே இன்னொரு ஆயுதத்தை காண்பிக்கிறார். என்ன ஆயுதம் அப்படின்னா போர்க்கருவின்னு முதல்ல எழுதுறாரு. அல்லேலூயா. என்ன கருவி? சத்தமா சொல்லுங்க. என்ன கருவி? போர்க்கருவி. அது ஒரு வாளோ ஈட்டியோ கத்தியோ ஏதோ ஒன்று வருதுன்னா நான் என்ன செய்வேன்? என்னை காப்பாற்றிக்கிட அந்த இடத்தை விட்டு ஓடிடுவேன். ஆனால் ஆண்டவர் 2வது ஒரு ஆயுதத்தை இங்கே காண்பிக்கிறார். அந்த ஆயுதம் என்ன தெரியுமா? மனுஷனுடைய நாவு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கத்திக்கு நீங்கள் தப்பிடலாம், நீங்கள் போர் கருவிகளுக்கு தப்பிச்சிடலாம். ஆனால் நிறைய பேர் விழுந்து போகிற இடம் எது? நிறைய குடும்பங்கள் அழிகிற இடம் எது? நிறைய பேருடைய வாழ்க்கை மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, வெறும் ஆயுதம் அப்படிங்கிறது கோலியாத் வச்சிருந்த போர்க்கருவி மட்டும் கிடையாதுப்பா, இன்னொன்று இருக்கு, வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். என்னது? சத்தமா சொல்லுங்க. வார்த்தை. இன்னைக்கு நம்ம வெளியே இருக்கிற மந்திரவாதம் பில்லிச்சூனியத்தை பற்றிலாம் ரொம்ப பயப்படுறோம். யாரோ என் மகனை குத்திடுவாங்க வெட்டுவான் அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி பயப்படுறோம். ஆனால் இந்த மனித வார்த்தைகளை பற்றி நம்ம நிறைய நேரங்களில் கவனிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். நான் காலையில் ஒரு சகோதரியோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சகோதரி என்கிட்ட பேசும் பொழுது இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய முதல் பகுதி அங்கே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அவங்க சொன்னாங்க, பிரதர், எங்கள் பிள்ளைக்கு இப்படி ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு வந்த உடனே பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தனக்கு ஏதோ அருள் வந்து விட்டதாகவும் ஏதோ ஒரு வேற்று ஒரு தெய்வத்தோட பேரை சொல்லி எனக்குள்ள இந்த அம்மா வந்துட்டா, அவ சொல்கிறா, உன் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, உனக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க அப்படின்னு அவங்க ஏதோ சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தாங்க.
அது எங்கேயோ ஒரு ஓரத்தில் என் மனசில் என்ன செய்யுது? பயத்தை உருவாக்குது. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்களேன், யாரோ சொல்லிட்டு போன ஒரு வார்த்தை நம்ம என்ன செய்யுது? பாதிக்கிறது. நம்ம தூக்கத்தை கெடுத்துரும், நம்ம நிம்மதியை கெடுத்துரும், நம்ம சந்தோஷத்தை கெடுத்துரும். அப்புறம் அந்த சகோதரி முடிஞ்சது, ஒரு ஃபோன் கால், ஒரு தம்பி ஃபோன் பண்ணுறார். அந்த தம்பி சொன்னாரே, இப்படி நான் கப்பல் வேலைக்காக பாம்பே வரை போயிட்டேன், எனக்கு மெடிக்கல்லாம் ஓகே, எல்லாம் போய் எனக்கு கப்பலில் ஏற வேண்டிய நேரம் வச்சு திடீர்னு உனக்கு இப்போ இல்லைப்பா, போயிட்டு 1 மாதம் கழிச்சு வான்னு அனுப்பிட்டாங்க. நான் உடனே மனம் உடைஞ்சி வீட்டில் பேசினோடனே எங்கள் ஆச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்கள் ஆச்சி சொன்னாங்க, இன்றைக்கி நல்லா கவனிக்கணும், கத்தோலிக்க ஆலயத்தில் திருச்சபையில் உள்ள ஜனம் இன்னைக்கு எப்படி ஏமாற்றப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறேன். அப்போ எங்கள் ஆச்சி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, எப்பா நம்ம இந்த ராஜா பாஸ்டர் இருக்கார், அந்த பாஸ்டர்கிட்ட காயல் பட்டத்தில் ஏதோ ஒரு பாஸ்டர் இருக்காராம், அந்த பாஸ்டருக்கு உடனே ஃபோன் பண்ணு. உடனே நான் ஃபோன் மூலமாக என் பிரச்சனையை சொன்னேன். அந்த பாஸ்டர் உடனே ஃபோனில் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், உனக்கு விரோதமாக நீ கப்பல் ஏறக்கூடாதுன்னு யாரோ செய்வனை வச்சுருக்காங்க. அவன் சொல்லிவிட்டு அதோட ஃபோனை கட் பண்ணிட்டான். இவன் தூங்குவானா? சொல்லுங்க, இவன் தூங்குவானா? இவன் நிம்மதியாக இருப்பானா? இப்போ அலசி பார்க்குறான், யார் செய்வனை வைத்தது? சிவப்பா, கருப்பா, ஒல்லியா, குண்டா? நான் சொன்னேன், இங்கே வா, முதல்ல இப்படிப்பட்ட கதை கேட்குறதெல்லாம் என்ன செய், நீ விடு, ஜபத்துக்கு வா. நான் இப்போ யோசித்து பார்க்குற, ஒரு மனிதனுடைய நிம்மதி கெட்டு போகணும்னா, ஒரு குடும்பம் அழிந்து போக வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய சக்சஸான வாழ்க்கையை நோக்கி போக வேண்டிய அவன் ஒரு இருண்ட பள்ளத்தாக்குல ஒரு அடைபட்ட நிலைமைக்கு போகணும்னா, அவன் கையை பிடிச்சி தரன்னு இழுத்து ஒரு 4 சவுத்துக்குள்ள அடைக்கணுங்கிற அவசியமே, சொல்லுங்க பிரதர், அவசியமே இல்லை. ஒரு மனிதனை வெட்டி துண்டு துண்டா கூறு போட்டு கொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கணும்னா ஒன்னே ஒன்று போதும். என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளிருந்து வருகிற வார்த்தை போதும். ஒரு மனுஷனை உருவாக்கவும் முடியும், ஒரு மனிதனை கொல்லவும் முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. நான் இந்த சகோதரி சொன்ன வார்த்தையாக இருக்கட்டும், இந்த தம்பி சொன்னதாக இருக்கட்டும், 2 பேருக்குமே பிரச்சனையின் மத்தியில் அவர்களை டீல் பண்ணவங்க நிலைமை. இந்த சகோதரியை பார்த்து ஒரு சகோதரர் சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லியிருக்கலாம்? கவலைப்படாதப்பா, ஆண்டவரை நம்பு, நம்ம ஆண்டவரால் எல்லாமே முடியும், இது ஒரு சாதாரண பிரச்சனை, 2 நாளில் பிள்ளை சரியாயிருவான்னா அவன் நம்ம சரியாயிருப்பா. ஒருவேளை பிரச்சனைகள் இருந்தாலும் அது அவளுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கும். இந்த தம்பியை பார்த்து, தம்பி ஏதோ ஒரு கடவுள் நன்மை செஞ்சிருக்காரு, ஒருவேளை போகிற கப்பலில் உனக்கு ஏதாவது ஆபத்து இருந்திருக்கலாம், அதனால் கடவுள் உன்னை என்ன செஞ்சிட்டாரு? தடுத்து இதை விட நல்ல ஒரு கப்பலுக்கு சொல்லுங்க ஏற்றுவார், கவலைப்படாத, நல்ல ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் தடைகளை மாற்றி உன்னை நல்லா ஆசீர்வதிப்பார். சொல்லியிருக்கலாமா? சொல்லுங்க, சொல்லியிருக்கலாமா? இதை சொல்லலை. ஏன்னா இந்த பாஸ்டருக்கு நீ சரியாக இருப்பா, கவலைப்படாத, ஜெபம் பண்ணுவான்னு அதோட சாப்டர் முடிஞ்சுது. அப்புறம் பாஸ்டர் அவன் தேட மாட்டான். தேடுவானா? தேட மாட்டான். ஆனால் யாரோ உனக்கு பிரச்சனை வச்சுருக்காங்க, தடை வச்சுருக்காங்க, அதனால் பார்த்து இருந்துக்கோப்பா அப்படின்னா இவன் யாரை தேடுவான்? பாஸ்டர் அடுத்து ஏதாவது பிரயாசத்தை தேடணுமா? ஒன்றும் இல்லைப்பா, நீ விக்கிரகங்களெல்லாம் வழிபடுறல்ல, அதனால் அதெல்லாம் விட்டுட்டு என் சபைக்கு வா. சபைக்கு ஆள் சேர்ப்பதற்கு இன்னைக்கு பயன்படுத்துறது என்னன்னா, மனிதர்களை, பிரச்சனைக்குரியவர்களை பயமுறுத்துவது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. இந்த பெந்தகோஸ்து சபைகளோட வேலை என்னன்னா, சொல்லுங்க, பெந்தகோஸ்து சபைகளுடைய என்னன்னா, மக்களுடைய பிரச்சனைகளை பயன்படுத்தி தங்கள் வயிற்றை வளர்த்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரி கையை விட்டுறாத. சொல்லு, மந்திரவாதிகளுடைய வேலை என்ன? சூனியம் வைக்கிறவனுடைய வேலை என்ன? 4 நட்சத்திரம் பார்க்க வைக்கிற ஜோசியக்காரனுடைய வேலை என்ன?
உங்களுடைய பிரச்சனைகளை பயன்படுத்தி அதிலே தான் அவர்கள் தங்கள் வயிற்றை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். புரியுதா புரியலையா? புரியுறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ உன் பிரச்சனையின் வைத்து, உன்னுடைய வியாதியை வைத்து, உன் குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒரு சிக்கலை வைத்து தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு தேவனுடைய வசனம் பொழப்பு நடத்துறதுக்கு இல்லை, உன்னை விடுவிப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. கை தட்டுப்பா. ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை விடுவிப்பதற்காக அனுப்பப்படுகிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல கவனிங்க, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். நல்ல எடுத்து வாசிங்க. வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. கை தட்டுங்க பாப்போம். முதல்ல நல்ல லிசன் பண்ணிக்கோங்க, கவனிங்க. வாழ்வதும் நாவாலே, சாவதும், அக்கா சொல்லுங்க, வாழ்வதும். எல்லாரும் வாயை திறந்து நீங்க சொல்லும் போதுதான் உங்களுக்கு அது அப்படியே உள்ள என்ன செய்யும், பயணிக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல வாயை திறந்து வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வாழ்வதும் நாவாலே, சொல்லுங்க, வாழ்வதும் நாவாலே, சாவதும் நாவாலே. பிரைஸ் தி லார்ட். இப்போ அடுத்த வசனத்தை படிங்க. வசனத்துடைய அடுத்த பகுதி. வாழ்வதும் நாவு, சாவதும் நாவாலே. படிங்கம்மா. வாயாடுவோர் பேச்சின் பயனை. அப்ப வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்க, வார்த்தை என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. சத்தமா சொல்லுங்க, வார்த்தை என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாயில ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. உங்க வாயின் வார்த்தையில செழிப்பும் இருக்கு, தரித்திரமும் இருக்கு. உங்க வாயின் வார்த்தையில சுகமும் இருக்கு, சுகவீனமும் இருக்கு. உங்க வாயின் வார்த்தையில நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. உங்க வாயின் வார்த்தையில கடவுளுடைய வரமும் இருக்கு, சாத்தானி நரகமும் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன, என் வாயில ஆண்டவர் ரெண்டு வார்த்தை, ரெண்டு காரியத்தை வச்சிருக்காரு. என்னது? வாழ்வு. சொல்லுங்க, வாழ்வு, சாவு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க வாயை திறக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா திறக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வாயை திறக்கும் போது எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி திறக்கணும்? வாயை திறக்கும் போது எச்சரிக்கையா திறக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவர் இந்த நாவிலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார்? நாவிலே தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். நீங்க சுகமாகணுமா, நீங்க நல்லா இருக்கணுமா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா, தயவு செய்து சொல்றேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, டாக்டர் அவருக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு? கேன்சர். இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இவங்களும் நினச்சிருக்காங்க நம்ம செத்துருவோம் அப்படின்னு. ஆனால் ஒரு ஜெப கூட்டத்தில் போன இடத்துல அங்கே இருந்த அந்த ஜெபத்தில் பங்கெடுத்த சகோதரர் சொன்னார், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை கழுகின் இளமை கொத்த இளமையால் நான் உன்னை என்ன செய்கிறேன்? புதுப்பிக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பைபிளில் வசனம் எங்கே இருக்குது? சங்கீதம் திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் எடுத்துருங்க, அப்படின்னா உங்களுக்கு வசனம் புரியும். அல்லேலூயா. சங்கீதத்தில் திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவேறச் செய்கிறார், உன் இளமை கழுகின் இளமை என புதிதாகும். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் இளமை எப்படியாகும்? நல்ல பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன் இளமை எப்படியாகும்? கழுகின் இளமை போல உன் இளமை புதிதாகும் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அம்மா அதை விசுவசிச்சுது, வந்தது, வந்து வழக்கம் போல மாத்திரை எல்லாம் போட்டால் கூட அந்த அம்மா தனக்குள்ளே சொல்ல ஆரம்பிச்சது, நான் சாக மாட்டேன், எனக்கு கேன்சர் இல்லை, ஆண்டவர் என்னை இளமையோடு புதுப்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே சுருங்கி போன முகம்,
மாத்திரை டேப்லெட்லாம் போட்டு முடியெல்லாம் போய் ரொம்ப பரிதாபமாக இருந்த அம்மா தான். ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு 3 மாதங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் அப்படி கடந்து போகுது. இந்த அம்மா அதே பகுதியை சொல்லிக்கிட்டே இருக்குது. டாக்டர் முதல்ல உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு 2வது அந்த அம்மா வரும்போது அவங்க பார்த்து கேட்டார், என்ன ஏதாவது பியூட்டி பார்லர் போனீங்களா, ஏதாவது பியூட்டி பார்லருக்கு போனீங்களா? இந்த அம்மா இல்லை. எப்படிம்மா, முதல்ல பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருந்த, பரிதாபமாக இருந்த, எனக்கே பயமாக இருந்து ஒருவேளை செத்து போயிடுவாளோன்னு, ஆனால் இப்போ உனக்குள்ள மாற்றம் இருக்குது. பிறகு சொல்கிறேன் டாக்டர். 3 மாதம் கழித்து டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுது, இந்த அம்மாவுக்கு கேன்சர் இல்லை, நல்ல சுகமாயிட்டாங்க. அந்த அம்மா கேட்குது, அம்மா நான் தான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர், ஆனால் நீ எப்படி சுகம் ஆனாய் என்பது எனக்கு தெரியலையே. பிரைஸ் தி லார்ட். எப்படி சுகமான எனக்கு தெரியலை. அந்த அம்மா சொன்னிச்சு, டாக்டர் நீங்கள் எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் சொன்னது ரிப்போர்ட் சொன்னது, ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சொன்னார், உன் இளமையை நான் புதுப்பிக்க போகிறேன். அதை நம்பினேன், இதை நம்பலை, எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உங்களை பார்த்து என்ன இப்படி கருப்பாக இருக்க, அதை நம்புறீங்கள்ல, அதை நம்புறதுனால தான் ஃபேர் அண்ட் லவ்லி நல்லா விற்கிது. நீ அதை நம்புறதுனால தான் இந்த நல்ல கவனிச்சிங்கன்னா உண்மையை சொல்லட்டுமா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஹேர் ஆயில் இருக்குது, நிறைய பேர் ஹேர் ஆயில் தேய்க்கிறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த ஹேர் ஆயில் விற்கிறவன் தலையை பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? நான் சமீபத்தில் ஒரு ஹேர் ஆயில் நிறுவனத்தினுடைய பெயர் சொல்லலை, அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி படம் மட்டும்தாங்க. தலையில் ஒத்த முடி கிடையாது, தலையில் ஒத்த முடி கிடையாது. ஆனால் அவர் இப்போ விளம்பரம் போடுறாரு, நீங்கள் எங்கள் ஹேர் ஆயிலை தேய்த்தால் உங்கள் முடி இங்கே வர என்ன செய்யும், மேகம் போல படர்ந்து போகும். இதை நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உன் பர்ஸு காசு என்ன செய்யுது, காலியாகுது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து, கருப்பாக இருக்கிறேங்கிறத நம்புற, ஆனால் ஆண்டவர் உன்னை அழகா வைத்திருக்காங்கிறத என்ன செய்யறது இல்லை, நீ நம்புறதில்லை. உங்கள் பிரச்சனை என்ன? யாரோ ஒருவர் சொல்லுகிறதை நம்புகிற அளவுக்கு நீங்கள் தேவன் சொல்லுவதை என்ன செய்யறதில்லை, இந்த வேதம் சொல்லுவதை சொல்லுங்க, வேதம் சொல்றதை நீங்க நம்புறதில்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இன்னையிலேருந்து நல்ல முடிவெடு. ஃபேர் அண்ட் லவ்லிலாம் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். இயற்கையாக கடவுள் என்ன அழகாக தான் வச்சிருக்க. நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னா எனக்கு தெரியும். நான் ஒரு காலத்தில் நானும் இப்படிலாம் இருந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிந்தது வேதத்தை படிக்கும்போது 2 காரியம் ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார். என் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். இயேசுவே என்னை பார்த்து சொல்வார், ஐயோ நீ உன்னை மாதிரி அழகா என் உலகத்திலேயே இல்லை. ஏன்னா அதனால தான் என்னை பார்த்தோன்னே சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் மட்டும் டை மட்டும் அடிச்சிருங்க அப்படியே பாருங்கள். நான் சொன்னேன், யோ நீ பார்க்குற மாதிரி இல்லை, எங்கள் அப்பா என்னை வேறு மாதிரி பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். என் அப்பா இதை பார்த்து தான் என்னை பார்த்து சொன்னார், நீ எப்படி இருக்கிற, சூப்பர்ரா, அல்லேலூயா. அதனால் இந்த வெள்ளை முடி கூட இப்போ என்ன ஆகிட்டுனா இருக்கிற கிழவிகளுக்கெல்லாம் என்னை அப்பாவாக்கிட்டு, அது ஒரு நன்மை தான். நம்ம கிழவிகளை தோஸ்தா வச்சுக்கிட முடியுது. அதே மாதிரி ஆன்மீகத்தில் என்னை கொஞ்சம் பாதுகாத்துக்கிட கடவுள் நினைச்சாரு, ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்க, நீங்கள் இருக்கிற நிலைமையில கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க சொல்லுங்க? நீ இருக்கிற நிலைமையிலேயே கடவுள் உன்னை அன்பு செய்கிறார். சரி, இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. வேதத்துக்குள்ள நான் வர்றேன், அந்த அம்மா சொன்ன பகுதிக்குள்ள நீ வந்துடணும். ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்ன செஞ்சேன், நம்பினேன். தேவனுடைய வசனத்தை நான் நம்பினேன். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய வார்த்தையை நம்பினேன், அதை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டேன். என்னாச்சு, என் இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம், என் முகத்தில் ஒரு மாற்றம். வழக்கமாக வியாதியஸ்தனாக இருக்கிற மாதிரி இல்லை, என் இதயத்திலையும் உடலையும் தேவன் மாற்றத்தை உண்டாக்கினார். இன்னைக்கு சுகமாய் நான் மாறி இருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் கூறுகிறார், உனக்கு எதிராக எழும்புகிற நாவை நீ அடக்கி ஆள வேண்டும்.
சொல்லுங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற நாக்கை நீ என்னமா செய்யணும்? அடக்கி ஆளணும். இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு எதிராக எழும்புகிற நாவை நான் அடக்கி ஆள வேண்டும். என்னைய பார்த்து உன்னை பார்த்து இந்த உலகம் சொல்லுகிற வார்த்தையை நீ அடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, நான் இந்த நேரத்தில் இந்த நாவை குறித்து முதலாவது சிந்திக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சில இந்த வேத பகுதியை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்கம்மா. சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது. நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன போட்டிருக்கு? சாந்தப்படும் சொல், சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது. நல்லா கவனிங்க. சாந்தப்படுத்தும் சொல் வாழ்வளிக்கும் மரம் போன்றது. கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் 2 காரியம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? எப்படி? ஒரு இடத்துல சண்டை வருது, இல்லை கணவனுக்கு மனைவியில் ஒரு சின்ன பிரச்சனை, இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஏற்றத்தாழ்வு, நீங்கள் அந்த இடத்துல போய் நிற்கிறீங்க. நீங்கள் என்னப்பா சொன்னார்? அதனால தான் அழகாக சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொல்லும்போது, சரியான மாடு பாணி. மாடுன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏமா மாடு மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னா எப்படி இருக்கும்? கோபம் வரும். தகவல் ஒன்று தான், ஆனால் அதே இது இந்த அக்கா பசு மாதிரி. உனக்கு சந்தோஷம் ஆனால் உள்ளது என்னது? 2 ஒன்று தான். சொல்லுங்க, 2 ஒன்று தானே. ஆனால் அந்த ஆள் சிரிச்சிட்டு சொல்லு, இந்த அக்கா பசு மாதிரிங்க. ஏன்? அதான் அப்படிதான். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுது, வீட்டில் கூட நம்ம குடும்பத்தில் கூட சாந்தப்படுத்தும் சொல். என்ன சொல்? சாந்தப்படுத்தும் சொல் என்ன கொண்டு வரும்? வாழ்வளிக்கும் மரம் போன்றது. நீங்க யார்கிட்ட பேசினாலும் சாந்தப்படுத்துற வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால சிலர் பாருங்க, சில பேர் பேசும்போது சும்மா சொல்லுவாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா டியூப்லைட் மாதிரி அப்படிவாங்க. ஏன்? சுவிட்சை போட்டோன்னா 4-5 ட்ரிப்பு பக்குன்ட்டு தான் என்ன செய்யணும், அது எரியும். அப்போ சில வார்த்தைகளை நிதானமாக சரியாக என்ன செய்யணும், கையாள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதுக்கு மாற அடுத்த பகுதி என்ன சொல்லுது? படிங்க. வஞ்சக பேச்சோ மனமுடைந்து போகும். அடுத்தவங்களை உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது, காயப்படுத்தும்படி பேசுவது, இதெல்லாம் நம் குடும்பத்தையும் வாழ்க்கையும் அழித்து விடும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் யாக்கோபு புதிய ஏற்பாட்டில் இந்த நாவை குறித்து சொல்லும்போது சில காரியங்களை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வாயின் இந்த நாவு எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்கள் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் ஒவ்வொன்றா நீங்கள் எழுதிக்கணும். 3வது வசனம் நிதானமாக படிக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்கம்மா. குதிரைகளை அடக்க அவற்றின் வாயில் கடிவாளத்தை போடுகிறோம், இவ்வாறு குதிரைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்துறோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒரு சுற்றுலா தலங்களுக்கு போனீங்கன்னா, ஒரு மூணாரோ இல்லைன்னா ஊட்டியோ கொடைக்கானலோ எங்கேயோ ஒரு இடத்துல போகும்போது கண்டிப்பாக நல்ல பெரிய ஒரு குதிரை என்ன செய்யலாம் நீங்கள் பார்ப்பீங்க. எதுக்கு? அதில் உங்களை ஏற்றி இங்கே இருந்து அந்த காலனி வர ஒரு 200 மீட்ரு அப்படி நடந்துட்டு திரும்ப வந்தால் ஒரு 200 ரூபா ஃபீஸ். ஆனால் அந்த குதிரையை நீங்கள் பாருங்கள், குதிரைக்கு என்ன போட்டிருப்பாங்க? கடிவாளம். குதிரைக்கு போட்டிருக்க கடிவாளம். இந்த கடிவாளம் தான் என்ன செய்யுது? கடிவாளம் சின்னது தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சின்ன கடிவாளம் வேகமா தறிகட்டு ஓடக்கூடிய அந்த குதிரை என்ன செய்யுது? அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுகிறது. சரி, 2வது இப்ப படிங்கம்மா.
அடுத்த வசனம். இவ்வாறு குதிரைகளே அது குதிரையை விட்டுருங்க. அடுத்த வசனத்துக்கு வாங்க, அடுத்த பகுதிக்கு வாங்க. கப்பல்களை பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், அவை எத்துணை பெரியவை. கப்பல் எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. நம்ம ஊர்ல நமக்கு தெரியும், கப்பலை பத்தி சொல்ல வேண்டியதில்லை, போட்டை பத்தி சொல்ல வேண்டியதில்லை. நம்ம எல்லாருக்கும் பழக்கப்பட்டது, தெரிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. போட்டு போனோம்னா சுக்கான்ல என்ன செய்யணும்? சுக்கான ஒரு சின்ன சுக்கான் தான். பெரிய கப்பல், பெரிய கப்பலுக்கு பெரிய சுக்கானா வச்சிருக்காங்க, கப்பல் அளவுக்கு வச்சிருக்காங்க, சின்ன சுக்கான். பிரைஸ் தி லார்ட். இவன் பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சின்ன சுக்கான் தான், ஆனா அது என்ன பண்ணுது? பெரிய கப்பலை சரியா கொண்டு போய் சேர்க்குது. பிரைஸ் தி லார்ட். மூணாவது நல்ல கவனிக்கணும், இன்னைக்கு நாவை பற்றி நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க பாப்போம். மனித நாவும் அதே போல சின்ன உறுப்பு தான், ஆனா அது பெரிய காரியங்களை சாதிப்பதாக. அதனாலதான் சிறிய பொறி தீப்பொறி பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. சின்ன தீப்பொறி, எவனோ குடிச்சு போட்ட ஒரு பீடி, ஒரு சிகரெட்டுடைய கங்கு ஒரு பெரிய காட்டை என்ன செய்யுது? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு நிமிஷத்துல ஒரு தீப்பொறி அந்த காட்டை என்ன செஞ்சிருது? அப்படியே ஃபுல்லா எரிஞ்சு அழிஞ்சிருது. ஆனா ஒரு காடு உருவாக எத்தனை நாட்கள் வேண்டும்? சொல்லுங்க. உடனே உருவாயிருமா? ஒரு காடு பாப்பா உடனே அப்படி உருவாயிருமா? ஒரு காடு உருவாக எவ்வளவு நாள் ஆகுது? பல வருஷங்கள், பல நூற்றாண்டுகள் கடந்த பின்புதான் காடுகளை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சில இடங்களுக்கு போனோம்னா அந்த காட்டை பார்க்க, அந்த காட்டில் உள்ள மரங்களே நமக்கு சொல்லும் 400 வருஷம் ஆச்சு, இந்த மரத்துக்கே 400 வருஷம் சொல்றாங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்விங்க, பல வருடங்களாக உருவாக்கப்பட்ட உங்களுடைய குடும்பம் எப்ப அழிஞ்சு போகும்? சொல்லுங்க, எப்ப அழிஞ்சு போகும்? சின்ன தீப்பொறியால அழிஞ்சு போயிடும். ஒரே ஒரு வார்த்தை பல வருடங்களா கட்டி காப்பாத்தின குடும்பத்தை சொல்லுங்க அழிச்சு போடுது, எரிச்சு போடுது, இல்லாமல் ஆக்கி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். 4வது அவர் மேற்கோள் காண்பிக்கிற பகுதியை பாருங்க. அடுத்து 4வது நீங்க வந்து வாசித்து பாருங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 4வது நீங்க படிக்க வேண்டிய அந்த வேத வசனத்தினுடைய பகுதியை பாருங்க. அதுல 8வது வசனத்தை படிங்கம்மா. ஆனால் நாவை அடக்க யாராலும் முடிவதில்லை, அது கொடிய நஞ்சு, சாவை விளைவிக்கும் நஞ்சு. சத்தமா சொல்லுங்க, என்னது? சாவை விளைவிக்கும் நஞ்சு. சொல்லுங்க, நாவு எப்படி இருக்கு? சாவை விளைவிக்கக்கூடிய நஞ்சு. வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை என்னவா இருக்குது? நஞ்சா மாறுது. நஞ்சு என்ன பண்ணிரும்? உடனே சாவை கொண்டு வந்துடும். மனைவியை பார்த்து என் கண்ணு முன்னால் நிற்காத, உன்னை போய் கட்டினே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மனைவி செத்து போயிருதா? சொல்லுங்க, சம்பவங்கள் பார்த்தது இல்லையா? ஏமா அவன் வந்து அழுறான், நான் ஒன்றும் பெருசா சொல்லலையே, கோபத்தில் என்ன செஞ்சுட்டேன், போயேன் கண்ணு முன்னால் நிற்காத. வார்த்தை சுட்டுட்டுங்க, வார்த்தை விஷமாயிட்டுங்க, வீடு மயானமாக போயிட்டு. இங்கே இருக்கிறவங்க நல்லா கவனிக்கணும். நீங்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா உங்கள் வாயை என்ன செய்யணும்? கவனமாக பயன்படுத்தணும், கவனமாக பயன்படுத்தணும். எனக்கு இந்த ஊழிய அனுபவத்தில் நிறைய இப்படிப்பட்ட சம்பவங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னோடு கூட நல்ல ரொம்ப நெருங்கி ஊழியம் பண்ண சில பேர், அப்போ நல்ல நெருங்கி இருந்த அவங்ககிட்ட ஒரு ஆன்மீகவாதி அவங்கள பார்த்து சொன்னார்,
உங்கள் பிரதர் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார். அடுத்து புதுசாக ஆட்க வரும்போது அவர் பாருங்கள், நீங்களும் அவருக்கு தேவைப்பட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு. நல்லா கவனிங்களேன். நான் எப்போதும் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினால ஒரே மாதிரி தான் அன்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அது என் மனசாட்சிக்கு தெரியும். நான் இந்த அக்கா எனக்கு நல்லா தெரிஞ்ச அக்கா, நல்ல ஊழியக்கார அக்கா, இந்த அக்காவை நான் வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதோட முடிஞ்சுது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த அக்கா புதுசாக வந்திருக்காங்க, 4 நாள் தொடர்ந்து ஜெபத்துக்கு வராங்க. ஏமா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கூட 10 நிமிஷம் பேசிட்டேன். இப்போ அந்த அக்காவுக்கு மண்டையில் என்ன ஒழிச்சது தெரியுமா? அந்த ஃபாதர் சொன்னது ரொம்ப கரெக்டு. இப்போம்லாம் புதுசு ஆளுக்கு வர ஆரம்பித்த உடனே அவங்க அதுக்கு தான் முன்னுரிமை. இப்போ எனக்கு என்ன இல்லை, ஏன்ட தப்பு இல்லைங்க, அந்த அக்காட்டையும் தப்பு இல்லைங்க. யாரோ ஒரு சொன்ன செய்தி உள்ளே போயிட்டு இந்த வீட்டில் இப்படி தான் நடக்கும். மருமகா புதுசாக மருமகா வரும்போதே சில சொல்லிடுவாங்க அம்மாட்ட, இனிமேல்லாம் அம்மாக்களுக்கு மதிப்பு சொல்லுங்க இருக்காது. வழக்கமாக மகன் வர்ற மாதிரி தான் வருவான். ஆனால் இப்போ வரும்போது எக்ஸ்ட்ரா மனைவி வந்ததுனால கொஞ்சம் ஒரு கையில் பூவை வாங்கிட்டு வந்துட்டான். சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நடக்கிறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ அம்மா நீ போட்டது இல்லையா, கேட்டது இல்லையா அப்படின்னு அர்த்தம் என்ன? வீடு தீப்பத்தி எரிய போகுது. நான் உண்மையிலே யோசித்து பார்க்குறேன். நீங்கள் பிறருடைய வார்த்தை, பிறருடைய குடும்பத்தை குறித்தோ பிறருடைய வாழ்க்கையிலையோ நீங்கள் வீணாக தலையிடும் பொழுது நீங்கள் வைக்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த குடும்பத்தை செஞ்சிடும், அழிச்சிடும். நான் யோசித்து பார்க்குறேன். நல்லா இருந்தவங்களாம் இப்படி விலகி போனதுக்கு காரணம் என்னன்னா, யாரோ ஒரு போட்ட விதை, நச்சு விதை. அதனால தான் பவுல் எழுதுவர் சொல்லுவார், உங்களுக்குள் நச்சு வேறு எதுவும் கலந்து விடாதபடி நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்க. கை தட்டுங்க பார்ப்போம். எச்சரிக்கையா இருக்கணும். யாராவது உங்கள் மனைவியோ உங்கள் கணவனையோ உங்கள் பிள்ளைகளையோ பற்றி ஏதாவது ஒரு செய்தி சொல்ல போகிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைன்னா உங்கள் லைஃப்பை அது பாதிச்சிரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, இந்த இப்படிப்பட்ட குதிரையை போல, கப்பல் சுக்கானை போல, தீப்பற்றி எரிகிற நெருப்பு துகளை போல, ஒருவேளை கொடிய நஞ்சை போல நம்முடைய வாயில வார்த்தைகள் இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அதை விட இன்னொன்று இருக்கு. என்ன தெரியுமா? சங்கீதம் 57 4வது வசனம் படிங்க பார்ப்போம். சங்கீதம் திருப்பாடல் 57ஆம் அதிகாரம், சங்கீதம் 57 4வது வசனம் படிங்கம்மா. வெறியோடு விளங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடைக்கின்றேன். அதனுடைய பிற்பகுதியை நான் வாசிக்க சொல்லுகிறேன். அது கூர்மையான வாள் போன்றவை அவர்களின் நாம். மனுஷனுடைய நாம் எப்படி இருக்கு? ஈட்டியும் அம்பும் போன்றவை. ஈட்டியும் அம்பும் போன்றவை. எப்படி இருக்கு பிரதர்? ஈட்டியும் சொல்லுங்க. நம்ம அதனால சொல்றோம், வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சலாம். ஏற்கனவே நொந்து போயிருக்கிற இப்ப என் இருதயத்தில் என்ன பண்ற? வார்த்தையால் இப்படி என்ன கொல்றியே. ஈட்டியை கொண்டு போய் இருதயத்தில் சொருவன மாதிரி இப்படி வார்த்தையால் என்ன கொல்றியப்பா. இன்னைக்கு பாருங்க, ஒருவேளை இப்படிப்பட்ட நாவுகள் பிரியமானவர்களே நம்ம நாவில் இருக்கும்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த வாள் போல விஷம் போல தீப்பிடிச்சு எரிகிற சொல்லுங்க ஒரு சிறிய தீப்பொறியை போல என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் கொடுமையாக இருக்கும்னா இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, வார்த்தை என்பது மனிதனுக்கு வாழ்வையும் கொண்டு வரும், சாவையும் கொண்டு வரும். நல்ல தெம்பா இருக்க வேண்டியவன ஒரே வார்த்தை நோயாளியா மாத்திரும்.
நல்ல வெற்றி பெற வேண்டியவன வார்த்தையை வைத்தே தோல்வியடைய செய்து விடுவார்கள். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. 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 அதனால தான் ஒரு சின்ன ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. என்ன தெரியுமா? உலகத்தில் சிறந்த ஒரு குத்துச்சண்டை வீரன். Praise the Lord. அந்த குத்துச்சண்டை வீரன் எல்லா இடத்துலையும் சாதனை படைத்தவன். அப்போ அவனோடு கூட அவனோடு போட்டியிடும்படி ஒரு போட்டி நாளை அறிவித்தார்கள். போட்டிக்கு நிறைய பேர் கொடுக்கல. ஆனால் இந்த ஆராய்ச்சி குழுவில் இருந்தே கொஞ்சம் நல்ல அந்த ஃபைட்டிங்லாம் தெரிஞ்ச ஒரு சாமானியனை ஒருத்தனை கொண்டு போய் அதில் நிப்பாட்டினாங்க. இந்த மனுஷனுக்கு பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது இருக்கு, நான் மலை, இவன் கொசு. அவனுக்கு எப்படி இருக்கும்? சர்வ சாதாரணம் இவனெல்லாம் ஒத்தடியில் வீழ்த்திடலாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நல்ல ஸ்மார்ட்டாக வெற்றி பெற்ற அந்த மனிதனுடைய வீட்டுக்கு காலையிலே ஹாலிங் பண்ணி அடிச்சது. உடனே ஒருத்தன் பொக்கையை கொண்டு போய் கொடுத்துட்டு, சார் நீங்கள் வெற்றி பெற, நீங்கள் இந்த இதில் என்ன செய்கிறீங்க, பங்கெடுக்க போகிறீங்க, நேற்று போஸ்டர்லாம் பார்த்தேன், வாழ்த்துக்கள் சார். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஏதோ டயர்டான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 2-3 நாள் கழித்து திரும்ப ஒருத்த போனா புக்கை கொடுத்தான், சார் உங்களை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவீங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது சார். ஏன்? ஒரு மாதிரி உங்கள் உடம்பெல்லாம் கொலன்னு இருக்கு சார். ஒரு 2 வாரமாக அவனை மன ரீதியான வார்த்தைகளை பேசி என்ன செஞ்சாங்க, கொலன்னு இருக்கீங்க, உங்களால் ஏதோ ஒரு சோர்வு மனசில் தெரியுது, ஏதோ ஒரு நடுக்கம் தெரியுது, இப்படியே அவனை கொண்டு போய் அந்த களத்தில் இறக்குனாங்க. பிரைஸ் தி லார்ட். அவன் தோற்று போய் விட்டான். அவன் தோற்று போனானா? இப்போ அந்த ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இவன் தோற்றதுக்கு காரணம் என்ன? இவன் பல வெற்றிகளை பெற்றவன், ஆனால் இவன் தோற்றதுக்கு காரணம் என்ன? இவனுடைய இருதயத்தை, மனதை நாங்கள் அனுப்பிய மனிதர்களுடைய வார்த்தை என்ன செய்து விட்டது? சத்தமா சொல்லுங்க, பாதிக்க வைத்து விட்டது. உங்க பையன் உங்க பொண்ணுலாம் அடுத்து எக்ஸாம் எழுத போறாங்க, அப்படிதானே? உங்க பிள்ளைங்கள்லாம் உங்க எக்ஸாம் எழுத போறாங்க. நீங்க 2 நாள் சொல்லி பாருங்க, இதெல்லாம் படிச்சு எக்ஸாம்ல எப்படி தான் பாஸ் ஆகுமோ, அவன் படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். முதல்ல இப்படிப்பட்ட கிளவியை போட்டு தள்ளிடணும், அப்போனா தான் அவன் பாஸ் ஆவான். முதல்ல நீ என்ன பண்ணிடு, இப்படிப்பட்ட கிளவி எதாவது வீட்டில் இருந்துன்னா பேக்கப் பண்ணி ஒரு 500 ரூபா கொடுத்து வேறு யார் வீட்டுக்காவது அனுப்பிடு. இல்லை எங்கேயாவது திருத்தலங்கள் இருந்துன்னா எக்ஸாம் முடிகிற வரை தலை வச்சு படுத்துறாதான் அனுப்பி விட்டுரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் இருப்பாங்க வீட்டில் அம்மா அப்பாக்கள் முட்டி படித்தாலும் நீ 35 மார்க் ஏதாவது வாங்குவியா? ஒன்ன நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. ஜஸ்ட் பாஸ் ஆகாது ஆவியான்னா படிப்பானா? அவனுக்கு படிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமாம்மா? உங்க வார்த்தையே அவனை தோல்விக்குள்ளாக நடத்தி செல்லும். இன்னைக்கு மாத்திக்கோங்க, என் வார்த்தை என் பிள்ளைகளை உயிரோடு ஜீவனோடு இந்த உலகத்தில் வெற்றியுள்ள மனிதர்களாக மாற்றவே. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பாருங்க, லாசர் இறந்துட்டான். அவனுடைய சகோதரி இயேசுவை பார்த்தோன்னு சொன்னா, நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான். இயேசு அங்க அழுதார், நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா அது மனித அன்பினுடைய வெளிப்பாடு. இப்போ ஆண்டவர் கேட்டார், அவனை எங்க வச்சிருக்கீங்க? ஆண்டவர் அந்த கல்லறைக்கு முன்னால இருந்து கல்லை அகற்ற சொன்னாரு. சகோதரி சொன்னா, செத்து 4 நாள் ஆச்சு, இதுக்கு மேல நாற்றம் எடு. ஆனா இயேசு அந்த வார்த்தையை காது கொடுத்து கூட கேட்கல. உடனே ஆண்டவர் சொன்னாரு, பிதாவே உமக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த லாசரே வெளியே வானாரு. செத்து போனவன் உயிரோடு எழுந்தான். கை தட்டுங்கப்பா. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வார்த்தைகள் செத்து போனவங்களை
உயிரோடு எழுப்பணும். செத்து போனவன் என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க. தோத்து போனவனை வெற்றி பெற வைக்கணும். நோயில் வாடுகிறவனை பலவானாய் மாற்றணும். Praise the Lord. அதனால தான் இயேசு சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு தெரியுமா? நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க. பைபிளில் வசனங்கள் உங்களுக்கு தெரியணும். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது தயவு செய்து உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 6:63 வசனம், என்னுடைய நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க. கை கொடுத்து சொல்லுங்க. நான் ஆராதிக்கிற என் தெய்வத்தினுடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. என்ன ஆவி? வாழ்வு தரும் ஆவி. சிஸ்டர் சொல்லுங்க. என்ன ஆவி? வாழ்வு தரும் ஆவி. விழுந்தவனை அது எழுப்பி விடுகிறது. மரித்தவனை உயிரோடு எழுப்புகிறது. உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல எழுந்து நில்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஜீவனை வைப்பாராக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். பாடுவோம். ஆகும் எல்லாமாகும் உம்மாலேதான் எல்லாமாகும். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே. இயேசுவே. சொல்லுங்க. இயேசுவே. 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 என் குடும்பத்திலும் என்னிலும் அற்புதங்கள் நடப்பதாக உம்முடைய நாமத்தினால் எனக்குள் அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, இதுவரையிலும் என் வாயின் வார்த்தைகள் அழிவையும் துக்கத்தையும் பலவிதமான இக்கட்டுகளையும் இடைஞ்சல்களையும் உருவாக்கி வைத்திருக்கலாம். என் குடும்பத்துக்குள்ள, உறவுகளுக்குள்ள, தொழில்ல, பிள்ளைங்க படிப்புல, எல்லாவற்றிலும் என் வாயின் வார்த்தைகள் தீப்பொறியை போல, விஷத்தை போல, கொடுமையான வாளை போல செயல்பட்டு அழிவை உண்டாக்கி இருக்கலாம். இன்று சொல்லுங்க. இன்று இயேசுவின் நாமத்திலே என் வாயின் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் கழுவப்படுவதாக. இயேசுவின் இரத்தம் என் வார்த்தைகளை சுத்திகரிக்கட்டும். ஆசீர்வாதத்தை, பிளஸிங், நன்மைகளை என் நாவு இப்பொழுதே பேசுவதாக. எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும். ஆண்டவரால் அனைத்தும் மாறும். நான் நல்லா இருப்பேன். என் குடும்பம் நல்லா இருக்கும். பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நாங்க நல்லா முன்னேறுவோம். நாங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்போம். எல்லாம் ஏற்ற காரியத்தில், ஏற்ற காலத்தில் நடக்கும் என்று நான் அறிக்கையிட இன்னைக்கு என் வாய், என் நாவு, என்னுடைய வாயின் வார்த்தைகள் இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தப்படுவதாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. எல்லார் கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. நல்ல சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும். ஆமென். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல சொல்லுங்க. எல்லாம் கூடுமா? எல்லாம் நடக்குமா? சிஸ்டர், நடக்குமா? தங்கச்சி, நீ வந்தது போல போவியா? அப்படிதான் போவியா? நொந்து போய் தான் போவியா? வெந்து போய் தான் போவியா? விலையுணத்தோடு போவியா?
வந்தங்க அப்படியே போறங்க. அப்படி போவியா? இன்னைக்கு சொல்லு, என் வாழ்க்கையில எல்லாம் தேவனால் கூடும். நல்ல கைதட்டி பாடுவோம். ஆமென். நல்ல கைதட்டி பாடு, வேகமா தட்டி, நல்ல வாய் திறந்து எல்லாரும் ஆமென். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் வார்த்தையால் புயல் காற்று ஓய்ந்தது. உந்தன் பார்வையால் திருந்தினார் பேதுரு. உந்தன் பார்வையால் திருந்தினார் பேதுரு. கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. பாடுவோம். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து பாடு. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. தபித்தா மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். தபித்தாள் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். தபித்தா மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். தபித்தாள் மரித்தாள், ஜெபத்தால் உயிர்த்தாள். திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தாள். திமிர்வாத ஐனையா சுகமாகி நடந்தாள். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. நல்ல வாயை திறந்து அறிக்கையிடுங்கம்மா. கூடாதது எல்லா வாயும், எல்லா நாவுகளும் இயேசுவால் எல்லாம் முடியும், இயேசுவால் எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்லையே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. ரெண்டு கைகளை உயர்த்துங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய நாமத்தினால் உம்முடைய நாமத்தினால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் மாறும். எல்லாம் மாறும். நான் விசுவசிக்கிறேன். நான் விசுவசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறது, எல்லாம் தடைகள் இருக்கிறது. பிரச்சனைக்குரிய இடங்கள் இருக்கிறது, பிரச்சனைகளுக்குரிய இடம் இருக்கிறது. பிரச்சனைக்குரிய நபர்கள் இருக்கிறார்கள் பிரச்சனைக்குரிய நபர்கள் இருக்கிறார்கள் என்று புலம்போதை விட்டுவிட்டு என்று புலம்போதை விட்டுவிட்டு எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும்
மாற்றத்தை பேசுகிறேன். மாற்றத்தை பேசுகிறேன். பிரச்சனைகள் நீங்கி விட்டது. பிரச்சனைகள் நீங்கி விட்டது. தரித்திரங்கள் நீங்கி விட்டது. தரித்திரங்கள் நீங்கி விட்டது. நோய்கள் நீங்குகிறது. நோய்கள் நீங்குகிறது. நான் நல்லா இருக்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் நலமாயிருப்பார்கள். பிள்ளைங்க நலமாயிருப்பார்கள். என் வீட்டுல நல்லது நடக்கிறது. வீட்டுல நல்லது நடக்கிறது. என் உடல்ல நல்லது நடக்கிறது. உடல்ல நல்லது நடக்கிறது. நான் நன்மைகளை காண்கிறேன். நான் நன்மைகளை காண்கிறேன். இப்பொழுது அறிக்கையிடுகிறேன். இப்பொழுது அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்தில் நான் விரும்புகிற இந்த தேவைகளை நான் விரும்புகிற இந்த தேவை என் ஆண்டவரிடமிருந்து என் ஆண்டவரிடமிருந்து நிறைவாக பெற்றுக்கொள்கிறேன். நிறைவாக பெற்றுக்கொள்கிறேன். ஆமென். ஆமென். நல்ல கை தட்டுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் நீங்கள் நல்ல கை கொடுத்த முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்கள் இன்னைக்கு என்ன அறிக்கை இடுறீங்களோ இன்னைக்கு என்ன அறிக்கை எடுக்கிறீங்க அது நடக்கும். அது நடக்கும். நடக்கும். நடக்கிறது. நடக்கிறது. என்ன அறிக்கை இடுவீங்க? அப்படியே முடிஞ்ச உடனே கேட்டு பக்கம் போய் நிற்கணும். பஸ் வர 10 நிமிஷம் லேட் ஆகும். விளங்குமா? இப்படி இருந்தால் என்ன ஆகும்? போன உடனே தண்ணியை போட்டு பாவி நிற்பான் அப்படின்னு பேசணும். நீ ஜெபம் பண்ணது வேஸ்ட் ஆகுமா ஆகாதா சொல்லுங்க. ஸ்கூலுக்கு அனுப்புனேன். புஸ்தக பைய தூக்கிட்டு போச்சு. அங்கேயும் படிக்காது இங்கேயும் படிக்காது. சொல்லு, அப்படி சொல்லுவியா? நீ ஜெபம் பண்ணதெல்லாம் வேஸ்ட். உங்கள் வாயை மாற்றுங்க. பக்கத்தில் கை குடிச்சிருங்க. உங்கள் வாயை மாற்றுங்க. எப்படி மாற்றுறது? பிளாஸ்டிக் சர்ஜரியா? இல்லை. அல்லேலூயா. இயேசுடைய இரத்தத்தினால உங்கள் வாயை என்ன செய்யுங்க? கழுவு. அமர்ந்து கொள்ளும். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் கவனிக்க வேண்டும். எசையா தீர்க்கதரிசியின் இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் கடவுளை அறியாதவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னது சொல்லுங்க? கடவுளை அறியாதவங்க ஒருத்தனை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதம் எது? நாக்கு. எப்படி? சங்கீதம் 12:4 சொல்லுகிறது. சங்கீதம் திருப்பாடல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிங்க பார்ப்போம். எங்கள் நாவன்மையே வலிமை. எங்களுக்கு வலிமை. சொல்லுங்க. எங்களுக்கு வலிமை. எது வலிமை? சொல்லுங்க. எங்களுடைய வாய் இருக்கு பாத்தீங்களா? எங்க நாக்கு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் எங்களுக்கு வலிமை என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால், நம்ம சொல்றோம் எங்கள் நாவன்மை எங்கள் வலிமை அப்படின்னு. எங்கள் பேச்சு திறனை எங்கள் பக்கத்துணைன்னு புது மொழிபெயர்ப்புல இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்புல நம்ம வாசிக்கும் பொழுது என்ன இருக்குன்னா, இந்த நாக்கு அவர்களை என்ன செய்யுதுன்னா பாருங்க, எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம், எங்கள் உதடுகள் எங்களுடையவை. எங்கள் நாக்கால நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்தவனை அழிப்போம்னு தீயவர்கள் பேசுறாங்க. இதுக்குதான் நீங்க சாதாரணமாக இந்த சண்டை வந்த உடனே வாயை வச்சுருங்கம்மா, நான் அவளை நாக்கப்படுகிற 4 கேள்வியிலேயே நீங்கள் பார்க்குறது பார்த்தா நான் தான் அப்படி பேசவும் கூட இருக்கு. இங்கே அவ்வளோ வேறும் பார்க்கும்போது நல்லா இருக்கிறீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை மாதிரி ஹீரோயின் யாருமே கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ளே போனோம், உன்ன மாதிரி வில்லி வேற யாரும் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வில்லியா யாருங்கிறது உங்களுக்கு நல்ல தெரியும். பிரச்சனை வந்த உடனே நீ யாருமா? பிரச்சனை வந்த உடனே நீங்க யாரு? உங்க வாய் தான் சொல்லுது. நான் கேட்கிற ஒரே கேள்விதான், நான் கேட்கிற கேள்விதான். அப்படி ஒரு வேளை இருந்தீங்கன்னா ஜேம்ஸுக்கும் சேர்த்து தான் மனம் மாறிடணும். நம்ம வாயில இருந்து யாருடைய இருதயத்தை நெஞ்சிடக்கூடாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்கள் குத்திராதீங்க, காயப்படுத்திடாதீங்க. ஏன் தெரியுமா? ஒரு நாள் காயப்படுத்தின மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. ஆனால் சந்திக்கும்போது நீங்கள் அவங்கள பார்க்கணும். பார்க்கும்போது உங்கள் தலை கவுந்து போகக்கூடாது.
உங்கள் கண் கீழே போகக்கூடாது. ஆனால் காயப்படுத்திட்டீங்கன்னா உங்கள் கண் என்ன செய்யும்? கீழே தான் போகும். அவங்களுக்கு நேரம் உங்களால் சந்திக்கவே முடியாது. அதில் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாரை பார்த்தாலும் சரி நேரில் பேசுவேன். எனக்கு என்ன, நான் நேரில் பேசுவேன். என்னம்மா நல்லா இருக்கியா? நீ என்னை பற்றி பேசுன, நீ எனக்கு துரோகம் பண்ண, நீ என்னை அவமானப்படுத்தின, நீ என்னை பற்றி என்ன பண்ணாலும் சரி எனக்கு ஒரு தைரியம் இருக்கணும். நான் உன்னை முகமுகமாய் பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கணும். கை தட்டுங்க பாப்பா. நான் உன்னை முகமுகமாக பார்க்கணும். அந்த பார்வையில் கூட அன்பு மட்டும்தான் இருக்கணும். நீ என்னை பற்றி பேசுனதில்லை, நீ என்னை பற்றி சொன்னதில்லை. உன்னை இயேசு பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்கணும். நீங்கள் போய் வேறு யார்ட்டையும் படிக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பாருங்க. தெரியவே தெரியாதுன்னு பேதுரு என்ன பண்ணிட்டாரு? மறுதளிச்சிட்டார். ஆனால் ஆண்டவரை பாருங்க, நேரில் போய் உங்களுக்கு சமாதானம்னு சொல்கிறாரு. ஆண்டவர் கேட்டிருக்கலாம்ல, என் கூட வந்து சாவம்னு சொன்ன பாவி பயல்களா, இப்படி நான் நடுத்தெருவில் விட்டுட்டு ஓடிட்டீங்களேன்னு ஆண்டவர் என்ன செய்யலை? குமுறலை. நீங்கள் இந்த குமுறெல்லாம் விட்டுருங்க. என்னன்னாலும் சரி உன்னை பார்த்த உடனே சிரிக்கணும். அன்பு செய்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேங்கிற ஒரு இதயம், இயேசுடைய இதயம். அந்த இதயம் நமக்குள்ளே வரணும். கை தட்டுங்கப்பா. அல்லேலூயா. அப்போ உலக மனிதர்கள் பயன்படுத்துகிற பெரிய ஆயுதம் எது? நாக்கு. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் கூட வாயை தான் நிறைய பயன்படுத்துகிறாங்க. எப்படி? நாங்கள் கிறிஸ்தவர்களை இல்லாமல் பண்ணிடுவோம், முஸ்லீம்களை இல்லாமல் பண்ணிடுவோம். ஏன்பா வாய் இருக்குன்னு எதனாலும் பேசலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முடிவு யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. உடனே இங்கே இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மத போதகர்கள், ஆயர்கள் எல்லாம் ஐயோ நம்ம ஒன்றும் பேசக்கூடாது, நம்ம அமைதியாக இருப்போம், நாம் ஊழியத்தெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செய்வோம். உங்களை பயமுறுத்துறதுக்காக கோலியாத்துக்களும் பெலிஸ்தியர்களும் கொக்கரிப்பார்கள். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் இந்த கொக்கரிப்பையும் இந்த சப்தங்களையும் அடக்கும்படி தேவன் சங்கரிப்பார். அல்லேலூயா. எல்லா கொக்கரிப்பையும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வார்? அவர் பார்த்துக்கிடுவார். பிரைஸ் தி லார்ட். அதனால் உங்கள் குடும்பத்தை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ உங்கள் வாழ்க்கையை பற்றி யாராவது கொக்கரித்து கொண்டிருந்தால் நீங்கள் பயப்படாதீங்க. இன்னைக்கு அந்த நாவை ஆண்டவர் அடக்கும்படி அவர் வசனத்தை அனுப்பியிருக்கிறார். எல்லா நாவையும் நீ அடக்கி ஆளுவாய். ஆமென். ஆமென். உன்னை நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? உன் பிள்ளைய உன் லைஃப் எப்படி அவள் வாழ்ந்துருதான்னு பார்த்துருவோம். இப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே அதை பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீலாம் எப்படி, உனக்கு எப்படி கல்யாணம் முடியுதுன்னு பார்ப்போம், உனக்கு எப்படி வேலை கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் உங்களை பார்த்து சிரித்து சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்ப்பீங்க, நல்லா இருக்கிறத பார்ப்பீங்க. கை தட்டுங்க பார்ப்போம். இந்த தைரியம் உனக்கு இருக்கா? இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு வந்துடணும், இன்னைக்கு வரணும் உனக்கு. பிரைஸ் தி லார்ட். உனக்கெல்லாம் பிள்ளையே பிறக்காது, நான் ஒன்றை தான் ஞானத்தாய் தகப்பனாக வைக்க போகிறேன். போ, இப்படியாவது உனக்கு ஆறுதலை நான் தர்றேன், போ பழைச்சிட்டு போ. அல்லேலூயா. ஒரு பிள்ளை தானே பிறக்காதுன்னு ஆண்டவர் எனக்கு 4-5 தருவாராக. ஆமென். ஆமென். நீ என்ன பண்ணுற? ஐயோ சொல்லிட்டாளே அப்படின்ட்டு முக்குள்ள போய், இல்லைன்னா சிலவர் உடனே இப்படிப்பட்ட வார்த்தையை காட்டணும். இப்போல்லாம் உடனே வேஸ்மாலை குடிக்கிறது, புனாயில குடிக்கிறது, இதெல்லாம் குடிக்காத. நல்ல தெம்பாக அவங்க முக்கு ஒரு ப்ரூ காப்பி போட்டு கொடு, நீனும் 2 காப்பி குடி. பிரைஸ் தி லார்ட். சோகமெல்லாம் மாறட்டும். பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுவோம், சோகமெல்லாம் உன்னை பற்றி யாரா இல்லா பொல்லா சொன்னால் நீ அன்னைக்கு ஒரு பிளேட் சாப்பிட விட்டு கூட 2 பிளேட் சாப்பிடு. ஏன்? அவள் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்காமல் போகும். ஆண்டவர் உன் மேலே இரக்கம் பாராட்டி அவன் நினைச்சதை விட உன்னை டபுள் ப்ரமோஷனுக்குள்ள கொண்டு போவாராக. ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் மீண்டும் அந்த வசந்த படிக்கும்போது பாருங்க, உனக்கு எதிராக உனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள் அடக்கப்படும். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக எழும்புகிற நாவு. சொல்லுங்க என்னது? முதலாவதாக நீங்க சந்திக்கிற உலகத்துல, நீங்க சந்திக்கிற ஃபேமிலியில எழும்புகிற நாவு. எப்படிப்பட்ட நாவு தெரியுமா? 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் எடுத்துக்கோங்கப்பா. 1 முதல் 2 வசனம். பிரைஸ் தி லார்ட். சாலமோன் தம் மஞ்சாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து ஒரு நிமிஷம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 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 மன்னிக்க 2 அரசராகமம், 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 அரசராகமம், மன்னிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அரசராகமம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனம். அப்போது எலிசா, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே, நாளை இந்த நேரம் சமாரியா நகர வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்றார். அல்லேலூயா. இது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? கெட்ட செய்தியா? குட் நியூஸ், நல்ல செய்தி. என்ன? சமாரியாவில் பஞ்சம். சமாரியாவில், சத்தமா சொல்லுங்க, சமாரியாவில் பஞ்சம் வந்துட்டு. சமாரியாவில் பஞ்சம் வந்து விட்டது. எப்படிப்பட்ட பஞ்சம் அப்படின்னா, சுற்றி வர இருக்கிற ஜனங்கள் வெளியவே போக முடியலை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த சமீபத்தில் நமக்கு ஒரு வெள்ளம் வந்துச்சா? அப்போ நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அடைக்கலம் போகுது, தங்களை அடைக்கலமாக எனக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் அந்த கரண்ட் வேறு இல்லையா, நானும் ஒரு டீச்சர், அவங்க கணவர், 3 பேர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். 8th வீட்டில் சத்தம் கேக்கு, அடியே போடி அரிசிலாம் தீர்ந்து போச்சான். அடுத்து ஒரு அம்மா சொல்லுது, அடியே 1/2 லிட்டர் பால் தான் இருக்கான், 1/2 லிட்டர் பால் 100 ரூபாங்க. கொஞ்ச நேரத்தில் சப்தம்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னாச்சு? ஒரு கடையிலையும் ஒன்றும் இல்லை. ஒரு கடையிலையும். இது முதல் நாள் நியூஸ். 2வது நாள் நியூஸு வச்சுக்கிட்டே ஒருத்தி என்ன செய்ய மாட்டேங்க, கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சத்தம் கேட்குது. 2 நாள் அந்த வீட்டில் இருந்தேன். கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். அல்லேலூயா. இப்போ 2-3 நாள்லேயே நிறைய வீடுகளை நீங்கள் அப்படிலாம் சந்திச்சிருப்பீங்க, அப்படி தானே? சந்திக்கலையா? எல்லா வீட்லையும் எல்லாம்லாம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சமாரியாவில் ஒரு கொடிய பஞ்சம் வந்தது. ஏன் அப்படின்னா, அவர்களுடைய நகர வாயில்களை எல்லாம் சுற்றிலும் சிரியா படைகள் சூழ்ந்து கொண்டது. பிரைஸ் தி லார்ட். ஒருத்தனை வெளியே போக முடியல, உள்ள வர முடியல, எவ்வளவு பிரச்சனை. இப்போ என்ன ஆயிட்டா, மக்கள் அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக கழுத தலையை சாப்பிட்டாங்க. என்னது? ஒரு கழுத தலை 80 வெள்ளிக்காசு. நீ பைபிளை படிச்சு பாரு. ஒரு கழுத தலை எவ்வளவு? 80 வெள்ளிக்காசு. ஒரு மரக்கால் கோதுமை தான் இல்லையே, அதுக்கு பதிலாக ஜனங்கள் புறாக்களுக்கு போடுகிற எச்சங்களை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. நமக்கு அப்படி தான் போகும். நீங்கள் சில பஞ்சம் ஏற்படும் பொழுது பாம்பை சாப்பிட்றான், எலியை சாப்பிட்றான், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அதை தாண்டி இன்னொன்று நடக்குது. நீங்கள் பைபிள் பிறகு 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அதே நகரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குழந்தையை 2 பேர், 2 தாய்மார் என்ன பண்ணுறாங்க, குழந்தைய சமைச்சு கூட சாப்பிட்றாங்க. 2 அக்காக்கள் பெத்த பிள்ளைய கூட சமைச்சு சாப்பிட்றதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தில் அங்கே ராஜா அனுப்புகிற ஆளை, ராஜாட்ட வந்து அந்த எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்குறாங்க, கொடுமையான பஞ்சம், என்ன செய்ய போகிறோம்? தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாளைக்கு இதே நேரம் நகர வாசல்ல ஒரு வார்கோதுமை மாவு எத்தனை வெள்ளிக்காசுக்கு? 1 வெள்ளிக்காசுக்கும் 2 வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும்.
நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் என்கிட்ட வாரீங்க, வந்து சொல்கிறீங்க, பிரதர் என் அக்கா பிள்ளை கல்யாணத்துக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு பொட்டு தங்கம் இல்லை. நான் சொல்கிறேன், சொல்லியிருக்கிறேன், கவலைப்படாதீங்க, ஆண்டவரே இந்த திருமணத்தை முடிச்சு வைப்பார், அவரே உன் குடும்பத்துக்கு தலைவராக இருந்து இந்த மேரேஜம் பண்ணுவார். இந்த பக்கத்தில் அது சொன்ன அக்கா அவன் பாப்பா பாரு பார்வை எப்படி பாப்பா கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு? இதெல்லாம் நடக்கிற காரியமா? பிரைஸ் தி லார்ட். இது இன்னைக்கு உள்ள சம்பவம். ஆனால் பைபிளில் இதை சொல்ல வந்தவன் யாருன்னா, இந்த செய்தியை சொல்லுகிறவன். இந்த செய்தியை எலிசா தீர்க்கதரிசி சொன்ன உடனே ராஜாவுக்கு பக்கபலமாக இருந்த அதிகாரி என்ன பண்ணான்னா, 2ஆம் வசனம் படிங்க. அரசனுக்கு பக்கபலமாக இருந்த அதிகாரி கடவுளின் அடியாரை நோக்கி, இதோ பாரும், ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியங்கள் நடக்குமோ என்று கேட்டான். எப்படி கேட்டான் சொல்லுங்க. இப்ப நல்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில முதலாவது நீங்கள் சந்திக்கிற மனிதர்கள் யார் என்றால், விசுவாசம் இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல், சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல், தெய்வ பயம் இல்லாமல் விரோதமாய் எழும்புகிற நாவு. விசுவாசம் இருக்காது, கடவுளுக்கு பயப்பட மாட்டாங்க, ஆனா பேசுறதெல்லாம் சத்துருவாக விரோதமாக பேசுவார்கள். விரோதமாக பேசுவாங்க. நீங்க பாருங்க, கவலைப்படாதீங்கக்கா, உங்களுக்கு கட்டியெல்லாம் சரியாயிரும், ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். ஒருவேளை நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணணுன்னா கூட ஆண்டவர் உங்களுக்கு அங்கே டாக்டராக இருந்து பண்ணுவார். சிலர் துணிச்சலாக பேசுவாங்க. ஆமாம், ஆண்டவர் தான் பீஸ் கட்ட போகிறாரு, ஆண்டவர் தான் பணம் கட்ட போகிறாரோ, அவர் சொல்லுவார். ஆண்டவராக வந்து உன் பிள்ளைக்கு நகை போடுவார், ஆண்டவராக உன் பையனுக்கு மார்க் போடுவார், ஆண்டவராக வந்து உனக்கு இதை செய்வார் அதை செய்வார்னு தங்கள் நாவை உங்களுக்கு விரோதமாய் எழுப்பி உங்கள் இருதயத்தின் நம்பிக்கையை அகற்றுகிற சத்துருக்கள். எத்தனை பேர் புரியுதா இல்லையா? கவலைப்படாதமா, உனக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியம் தருவார், கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு இந்த காரியத்தை செய்வார் அப்படின்னு விசுவாசத்தை பேசும் பொழுது தேவ நம்பிக்கையின் பாதைகளை திறந்து கொடுக்கும் பொழுது, நல்ல கவனிங்க, இப்படிப்பட்ட மனுஷனா ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் மாறிடணும். இவன் என்ன கேட்டான்? இதோ பாரும், கடவுள் வானத்தை திறந்தா கூட இப்படிலாம் நடக்குமா? இந்த மனிதனுடைய 3 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்றேன். ஒன்று, இவன் யார் அப்படின்னா, இவன் என்ன செய்யறானா? ஒன்று, கேள்வி எழுப்புகிறான். சொல்லுங்க, முதல்ல இவன் என்ன எழுப்புறான்? ரெண்டாவது, இவன் மறுக்கிறான். இவன் என்ன செய்யறான்? மறுக்கிறான். மூணாவது, இவன் எதிர்க்கிறான். ஒன்று கேள்வி எழுப்புறான், ரெண்டாவது மறுக்கிறான். ஆண்டவராலாம் அது நடக்காது, வானத்தை திறந்தால் நடக்காது. மூணாவது எதிர்க்கிறான். யாருங்க நீங்க எதிர்க்கிறீங்க? யாரை நீங்க மறுக்கிறீங்க? எங்க யார்கிட்ட வந்து கேள்வி எழுப்புறீங்க? ஏன்? இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள்ட்ட வந்துட்டு, ஏமா இப்படி வியாதியை பற்றி கவலைப்படாமல் இருக்க, இப்படி இருந்தால் போய் படுக்கையில் விழுந்துருவ பார்த்துக்கோ, அப்புறம் ஸ்பைனல் கார்டெலாம் உனக்கு பிரச்சனையாயிரும், சீக்கிரமாக ஏதாவது வழி பண்ணு. இல்லைங்க, நான் ஆண்டவர் நம்பியிருக்கேங்க. ஆண்டவர் நம்பியிருக்கியா? இப்படியே சொல்லி தான் எங்கள் அக்கா காரி செத்து போயிட்டா. பிரைஸ் தி லார்ட். உன் புத்தி எங்க போச்சு?
ஆண்டவர் இறங்கி வந்து உனக்கு தைலமா போட்டு விடுவாரு. இப்படி சொல்லுகிறவர்கள் யாரு சொல்லுங்க? இவங்க சொல்றவங்க யாரு? தெய்வத்தை நிந்திக்கிறவர்கள், தெய்வ பயம் இல்லாத ஜனங்கள். யாரு? தெய்வ பயமற்றவர்கள், தெய்வத்தை நிந்திக்கிறவங்க. இப்படி உங்கள்கிட்ட பேசுறவங்க இருந்தாங்கன்னா முதல்ல இவங்களை விட்டு நவுண்டுருங்க. பக்கத்தில் கை குடி சொல்லுங்க, இப்படிப்பட்ட நாவுகள் உங்க வீட்லேயோ வெளியவோ வேலை செய்கிற இடத்துலையோ குடும்பத்திலையோ எங்க இருந்தாலும் முதல்ல நீ அவங்கள அகற்றணும். முதல்ல என்ன செய்? அகற்று. இயேசு யாயிரு என்பவனுடைய வீட்டுக்கு போனாரா? வீட்டு வாசல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாரும் குழல் ஊதிக்கிட்டு பாடையை கட்டிக்கிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. இயேசு என்ன பண்ணாரு? அழாதீங்க, சிறுமி சாகவில்லை சொன்னாரா? சொன்னாரா? இயேசு சொல்லுகிறார், சிறுமி சாகவில்லை, ஒப்பாரி வைக்காதீங்க. வெளியே இருந்தவங்க என்ன பண்ணாங்க? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே அப்படின்னு பாட்டு பாடினாங்களா? என்னமா சொன்னாங்க? இயேசுவை கேலி பண்ணினாங்க, சிரித்தார்கள், நையாண்டித்தனம் பண்ணா. இந்த ஆள் ஏதோ லூஸ் மாதிரி சொல்லிட்டு போறான்னு பாடே கேட்டுங்களே. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? தான் கூட வந்த சீடர்ல 3 பேரை மட்டும் கூப்பிட்டுட்டு அந்த குழந்தையுடைய அப்பாவை அம்மா மட்டும் தான் கூப்பிட்டுட்டு உள்ள போனார். மற்ற எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஏன்? அவங்க இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் அவிவிசுவாசம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இருதயத்தில் கை கொடுங்க, கையை கொடுத்து சொல்லணும். இருதயத்தில் அவிவிசுவாசத்தையும் நம்பிக்கையற்றத்தனத்தையும் பேசுகிறவர்களை பக்கத்திலேயே வைக்காத. எங்கே வைக்கக்கூடாது? பக்கத்திலே நீ வைக்கக்கூடாது. வச்ச உன் வாழ்க்கை விமோசனமே அடையாது. ஆண்டவர் என்ன பண்ணாரு? உள்ள போனாரு. போயிட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா பார்த்து, டெங்கு காய்ச்சலா, வைரஸ் ஃபீவரா அப்படின்னு கேட்டார். அப்படிதானே? ஏமா கேட்டார்லாமா? நீ என்ன கேட்க? செவக்குழியில் உள்ளவளே, செவக்குழு அக்காலாம் ஒழுங்காரு. போயிட்டு வைரஸ் ஃபீவரா பார்த்துக்கோங்க, போன வாரம் இப்படி தான் ஆகிப்போச்சு, வாத நீராக இருக்க போது. முதல்ல உன் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நிப்பாட்டு, இல்லைன்னா உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது வந்துடும். ஆண்டவர் போய் வைரஸ் ஃபீவரா, டெங்கு ஃபீவரா, அப்புறம் சிக்கன் குனியாவான்லாம் என்ன செய்யலை. ஏசு போனார். சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்துருன்னா செத்து போனவா உயிரோடு எழுந்தா. கைதட்டு. செபக்குழுக்காரனுக்கு வேலை என்ன? ஜெபிக்கிறவளுக்கு வேலை என்ன? விசுவாசிக்கு வேலை என்னன்னா, சாவை நோக்கி போகிற ஜனங்களுக்கு தேவனுடைய நன்மைத்தனத்தை சொல்லுவதும் அவர்களை மீட்பில் உயிர்ப்பில் நடத்துவதுமே வேலை. இங்க நீங்க எதுக்கு வர்றீங்க? எதுக்கு வர்றீங்க? தோல்விகளை பேசுறதுக்கு இல்லை, ஜெயத்தை தருகிற தெய்வத்தை கண்டு அவருடைய நாமத்தினால் ஜெயத்தை பெற நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வேகமாக சொல்கிறேன். உன் புத்தி என்னன்னா, இது நடக்குமா, இது கிடைக்குமா, ஆண்டவரே நினைச்சாலும் இது நடக்கவே நடக்காது. இப்போ என்னாச்சு தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, உங்கள் எண்ணங்கள் என் எண்ணங்கள். எசையா 55:8-9 படிச்சு பாரு. இப்போ அதே அதிகாரத்தில் 8 அதிகாரம் 55 எசையா 55:11 சொல்லுது, என் வார்த்தைகள், நான் அனுப்பிய வார்த்தைகள் யாருக்காக எதற்காக அனுப்பினோ அதை செய்யாமல் இடத்தில் திரும்பி வரவே வராது. கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் எலிசா மூலமா வாக்குத்தத்தம் கொடுத்தாரா?
சொல்லுங்க, கொடுத்தாரா? வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாருங்க. இப்போ பைபிள் சொல்லுகிறது, அடுத்த நாள் விடியற் காலையில், அடுத்த நாள் காலை வேளையில் என்ன நினைச்சு தெரியுமா? சிரியனுடைய படைகள் தப்பி ஓடியது. சமாரியாவுடைய வாசல்ல எப்படி எலிசா சொன்னாரோ அதே போல ஒரு மரக்கால் வார்கோதுமை மாவு ஒரு வெள்ளிக்காசுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ அதில் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். உனக்கு எதிராக எழும்புகிற நாவை நீ அடக்கி. இப்போ தேவ மனுஷனுக்கு விரோதமாக பேசினா பார்த்தீங்களா? எதிராக நெகட்டிவாக பேசினான்ல அவன் என்னானா ராஜா சொன்னான். அதே அதிகாரத்தில் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்கம்மா, படிங்க சீக்கிரம். 7ஆம் அதிகாரம் 17, 2 அரசராகவும் 2 ராஜாக்கள் 7:17. அரசன் தனக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரியை பார்த்து, நீ நகர வாசலுக்கு போப்பா, நீ அங்கே போன்னு சொல்லிட்டான். இவன் போனா நகர வாசல்ல ஜனங்கள் அங்கே கோதுமையை வாங்கிறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவனை நெரிச்சாங்க, கீழே விழுந்தான், அவனை மிதிச்சாங்க, இவன் செத்தே போனான். ஏன்னா கடவுளுடைய அடியார் சொன்னது என்ன? நீ பாப்ப, நீ அதில் ஒன்றையும் நீ உண்ண மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். ஏன் தெரியுமா? ஏன்? எப்போ நீங்கள் உங்களுடைய வாயில், உங்களுக்கும் சரி உங்கள் பக்கத்தில் இருந்து பேசுகிறவங்களும் சரி, கடவுள் நினச்சா நடக்குமா, கிடைக்குமா அப்படின்னு யார் எதிராக பேசுகிறார்களோ அந்த நாவுகள் அடங்கி போகும், அடக்கப்படும். தேவனுடைய வசனம் நிறைவேறியே தீரும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எழுந்து நில்லுங்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த நாவையும் நீ அடக்கி ஆளுவாய். ஆண்டவரே, இன்னைக்கு எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக பேசப்படுகிறேன், எங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா நாவுகளையும் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன். சொல்லு, ஒப்பு கொடுக்குறேன். எல்லா நாவுகளையும் ஒப்பு கொடுக்குறேன். எல்லா நாவு, 2 கைகளை வச்சு எல்லா நாவும் என் வாழ்க்கையில் தோல்விகளை உருவாக்குகிற, நான் துவண்டு போகும்படி, ஆண்டவரை சோர்ந்து போகும்படி, செபிக்க முடியாதபடி எழும்புகிற நாவுகள் அடக்கப்படும். இன்னைக்கு அடக்கப்படும். அவங்க வாய் இதுக்கு மேலே எழும்பாது. சாவா நினைச்சமே, முடிஞ்சது நினைச்சமே, ஒப்பேராது நினைச்சமே, என்ன ஆச்சு? தேவன் ஜீவனுள்ள தேவன். ஆமென். அவருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.